ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலும் வந்திருக்கிறோம். உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது, உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் யுத்தங்கள், பலவிதமான அழிவுகள், பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய தேசத்திலும் பல பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்க்கைகளில் ஒரு அமைதியாக மக்கள் ஜீவனம் பண்ண முடியவில்லை. வயசுக்கான அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் அதை வைத்தாகிலும் வாழலாம் மக்கள் நினைத்தாலும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அதற்கு என்ன செய்வதில்லை, இடம் கொடுப்பதில்லை. காரணம், அவர்கள் மக்களுடைய பணத்தை திருடி ஏமாற்றி வைத்து கொண்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும், குடைச்சல் கொடுப்பதும், மதத்தை வைத்தும் இனத்தை வைத்தும் பல நிலையில் மக்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற நிலையில் தான் இந்த காலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை பார்க்கும் 21வது அதிகாரத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பைஸ்கார்ட் வாசிப்போமாக அந்த பகுதியை 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 9வது வசனத்தை வாசிப்போம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, அப்போ தேசத்தில் யுத்தத்தின் சம்பவங்கள் அதிகரிக்கும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் முன்னதாகவே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலக நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. உக்ரைன், ரஷ்யா, இன்னும் இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீன் மற்றும் பல ஈராக் மற்றும் பல தேச நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது என்ன செய்யாதீங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வது, நீ என்ன செய்யாத, பயப்படாத. அல்லேலூயா. ஏனென்றால் காலம் கடைசியாக வந்திருக்கும். ஆமென். இனி காலம் செல்லாது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் இங்கு கர்த்தர் நமக்கு முன்னதாகவே நமக்கு எச்சரிக்கிறார். யுத்தங்களை பற்றி நீங்கள் என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு ஒரு முறை இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக வந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க வந்தார். உலகத்தில் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவராய் கடந்து வந்தார். எல்லா மனிதனுடைய பிறக்க போகிற சகல மனுஷனுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்தார். அவர் மரித்தடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சொன்ன, நான் மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆமென். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மீண்டும் வந்து ஆயத்தம் பண்ண அந்த இடத்தில் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது? இப்படி ஆண்டவர் சொல்லி போனாரே, இந்த ஆண்டவர் இயேசு எப்பொழுது வருவார், இனி எவ்வளவு காலம் செல்லும் என்று எதிர்பார்த்து கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் நாம் அங்கு வாசித்த வேத வசனம். அல்லேலூயா. அதான் சொல்ற, யுத்தங்களையும் கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுவது என்ன செய்யாதீர்கள், பயப்படாதீர்கள். அடுத்தது, இவைகள் என்னது, முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. அல்லேலூயா. எதற்கு முன்னதாக சம்பவிக்க வேண்டியது? இயேசுவின் வருகைக்கு முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. புரியுதா இல்லையா? அப்ப இவைகளை நாம் பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம். ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு வருவார்.
அல்லது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆமென், ஒருவேளை மரித்து போனால் மரணத்துக்கு பின்பு அந்த பரலோக வாழ்வை அவன் சுதந்திரிக்க வேண்டும். பரலோக வாழ்வை அவன் அடைய வேண்டும் என்றால் ஆமென், உலகத்தில் மனிதனாய் வந்து ஆமென், சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்த இயேசு ஆமென், எனக்காக அவர் மரித்தார். என்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிந்தின ரத்தம் என்னுடைய பாவங்களை போக்குவதற்கு அவர் சிந்தினார். இயேசுவே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஹல்லேலூயா ஆமென், அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு போறதற்குரிய முதல் ஆயத்தத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். வருவேன் என்று சொன்னவர் அது சீக்கிரமே வருவார். ஆமென். அவர் வரும்போது அவர் வருகிறது தான் அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஒருவர் வருவதற்கு தாமதமானால் நான் மரித்து போனால் ஹல்லேலூயா, இயேசு வரும்போது என்னுடைய சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும். இந்த நம்பிக்கை தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய பெரிய நம்பிக்கை. அதான் சொல்லுகிறார், அதற்குரிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்ன என்ன நடக்கும்? யுத்தங்கள் நடக்கும், அடுத்தது கலகங்கள் நடக்கும், அடுத்தது நீங்க கேள்விப்படுவீங்க. நீங்க என்ன செய்யாதிருக்க, பயப்படாதிருக்க. முன்னதாக சம்பவிக்க வேண்டியவர்களே உடனே டக்குன்னு உடனே ராத்திரி பிரச்சனை வந்து நாளைக்கு வந்துடுவார், அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஏது சொல்லுகிறது, நினையாத வேளையில மனுஷகுமாரன் வருவார். கைகளவே தலையில சொல்லுமா, அப்படி நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். திருடன் வருகிற விதமாய் வருவார். ஆமென். எப்பொழுது வருவேன் என்று திருடன் சொல்ல மாட்டார், எதிர்பாராத நேரத்தில். அல்லேலூயா. இயேசுவின் வருகையும் அப்படித்தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுள்ள மரணமும் அப்படித்தான் இருக்கும். ஆமென். அதுக்கு நல்லா இருப்பா. ஏங்க இப்பதாங்க என்கிட்ட பேசிட்டு போனாரு, போயிட்டாரு சொல்றாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? நான் எப்பா நீ பேசிட்டு போ, நான் வீட்டில் போறேன், நான் வரேன்னு சொல்லிச்சான். இல்லை, மனிதனை எப்பவும் மரணம் பிடிக்கலாம். ஆமென். அப்போ ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரணம் எப்பொழுது பிடித்தாலும் ஆமென், பூமியில கண்ணை மூடும் போது ஆமென், என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் ஆயத்தமானேன். ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் காணப்பட வேண்டும். கைகளவே தலையில சொல்லுவோம். வாலிபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான தம்பி தங்கச்சிமார் புரிந்து கொள்ள வேண்டும், நீ இந்த உலகத்தை எப்படியோ அனுபவிக்க வேண்டிய காலம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் உன்னை கைவிடுவது நாள். ஆமென். உலகம் உன்னை ஒரு நாள் ஏமாற்றும். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட வாலிப நாட்களில் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய பெயர் பரலோக ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எழுதப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில வாழும்போது ஆமென், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தால் ஆமென், கொடுத்தால் கொடுக்கிறது வரையில் வாழ்வேன். ஹல்லேலூயா. இல்லை, என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் பரலோகத்துக்கு போவேன். தேவனுடைய பிள்ளைக்குள் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பாட்டுக்காரன் பாடுகிறான், எக்கால சத்தம் வானில் தோனித்திட இயேசு மானா என்னை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் இயேசு மானா என்னை வந்திடுவார். அந்த நாள் நீங்க சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேவிடவே. அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் சேவிடவே. சேவையென்றாலும் மாறி உலக தேவாதி அதை சந்திக்கோமே. சேவையென்றால்
தேவாதி தேவனை சத்தம் ஆதி துதித்திடவே இயேசு மகாராஜனே சத்தம் ஆதி துதித்திடவே இயேசு மகாராஜனே ஆதமும் பூமியும் மாறிடினோ அல்லஹ வாக்கு மாறினாரே ஆதமும் பூமியும் மாறிடினோ அல்லஹ வாக்கு மாறினாரே தேவதூத பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே தேவதூத தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் என்பது தெரியும். வேதம் சொல்லுகிறது எக்காலம் தொனிக்கும். ஆமென். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் இரட்சகராய் வந்தவர் அவர் இனி வருவது மணவாளனாய் வரப்போகிறார். இரட்சகராய் வந்தவர் பாவத்தில் வாழ்கிற ஜனத்தை ரட்சிக்க வந்தார். ஆமென். அதற்காய் வந்து சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்தார். ஆமென். உயிர்த்தெழுந்து சென்றவர் மீண்டும் மத்திய ஆகத்தில் வெளிப்பட போகிறார். தமக்காய் காத்திருக்கிற பரிசுத்தவான்களை ஆமென் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக அது சீக்கிரம் நம்முடைய அருமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உலகத்தில் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய துக்கம், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். இது நிரந்தரமானதல்ல. ஆமென். இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. இயேசு வரும்போது ஹல்லேலூயா என் துக்கம் எல்லாம் முடிந்து போகும், என் கண்ணீர் எல்லாம் முடிந்து போகும், என் வேதனை எல்லாம் மாறி போகும், என் வியாகுலம் எல்லாம் மாறி போகும். பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? நிம்மதியாய் வாழ முடியவில்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலையில் நிம்மதி இல்லை, எதிலும் நிம்மதி இல்லை. ஆண்டவரே எனக்கு இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று நினைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆமென் அந்த நல்ல ஒரு செய்தியோடு வருகிறார். இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே, இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுகிறதா? அது சீக்கிரமாய் வருகிறது. உலகம் ஒரு மனிதனுக்கு நிம்மதி சமாதானத்தை கொடுக்காது. உலகத்தின் பாவம், அக்கிரமங்கள் நிம்மதி கொடுக்காது. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. நெருக்கம் வந்தாலும் சோர்ந்து போகாது, பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாது. குடும்பத்துல பிரச்சனையா, வருமானத்துல பிரச்சனையா, சரீர பிரச்சனையா, தளர்ந்து போகாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தற்காலிகமானது. ஆமென். இது தற்காலிகமானது. ஆமென். இந்த கூட்டிலிருந்து
தற்காலிக அந்த சரீரத்திலிருந்து ஒரு நாள் கடந்து போகிற நாள் வரும். ஆமென். அதுவரை சகித்தே ஆகணும். ஆமென். பொறுத்தே ஆகணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வருத்தப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ தாங்க முடியல பாஸ்டர். அவர் எதெல்லாம் பிரச்சனை என்ன பிரச்சனை என்பதை குறித்து அவர் சொன்னதை நான் சொல்ல விரும்பவில்லை. குடும்பத்துக்குள் பிரச்சனை, சபைக்குள் பிரச்சனை, எல்லா நிலையிலும் பிரச்சனை, தாங்க முடியவில்லை. நான் தற்கொலை செய்து மரித்து விடலாம் என்று கூட நான் நினைத்தேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் ஒரு சில நபர்கள் இருந்தோம். அல்லேலூயா. உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை தெரியுமா? தற்கொலை செய்து மரிக்கிற நபர் அக்னி கந்தவீர கடலுக்கு போவார். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், என்ன செய்திருந்தால் அல்லேலூயா, உன்னை நீயே மாய்க்கித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. எத்தனை காலமா இருந்தாலும் ஆமென், நீ பாட அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் சொன்னது ஒன்று, எங்கேயோ நீங்கள் தேவ சித்தத்திற்கு மாறாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ சித்தத்துக்குள் இருந்தால் இந்த எண்ணம் உங்களுக்கு வராது. பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா, போராட்டம் வந்தாலும் ஆமென், அதன் மத்தியில் கர்த்தருடைய முகத்தை நீ பார்க்க முடியும். பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தைரியப்படுத்தும். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வழிவிலகி போகிற மனுஷனை கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தேற்றாது. ஆமென். அவன் நொந்துட்டு தான் இருப்பான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அல்லேலூயா, போராட்டம் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா, போராட்டத்தின் மத்தியில் என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை உன்னை தேற்றும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் இங்கே பாடல்கள் உன்னை தைரியப்படுத்தும். வேதத்தை நீ வாசிக்கும் அந்த வார்த்தை உன்னை தைரியப்படுத்தும். எத்தனை உங்கள் அநேகரை சொல்ல முடியும் பாஸ்டர், அநேக சூழ்நிலை, நெருக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள் மத்தியில் தளர்ந்து போகிற நேரத்தில் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தரை தைரியப்படுத்தி சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு 1000 காரியங்கள் சொல்ல முடியும். போராட்டங்கள் மத்தியில் வேதத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். போராட்டங்கள் மத்தியில் தேவ செய்தியின் மூலமா நம்மளோடு பேசுவார். ஆமென். சோர்ந்து போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாத ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறாயோ, உலக பிரகாரமான சூழ்நிலை உனக்கு நெருக்கும்போது சோர்ந்து போகிறாயோ, சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவரா? சத்துவத்தை இழந்திருக்கிற உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நெருக்கங்கள் மத்தியில் தான் நமக்கு பயணம். ஒரு முறை ஒசூர்லேருந்து வந்து கொண்டிருக்கும் போது, இல்லை ஒசூர் நாம் போய் கொண்டிருக்கும் போது மறு சைடில் வந்து கொண்டிருந்ததான அந்த காடுகள் உள்ள இடத்துல வேலையிலிருந்து ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லாரி பெரிய லோடோடு வந்துட்டு இருந்து, கண்டெய்னர் லாரி கண்ட்ரோல் இல்லாமல் ஏறிச்சு. 4 கார் அங்கே என்ன ஆகி போச்சு, நசுங்கி போச்சு. இன்னைக்கு அங்கே கிடக்கு. நான் போகிற டைமில் சொல்லிட்டு போனேன், இதான் அடக்கணும். ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, ஒரு இடத்திற்கு பயணம் போகிறோம் என்றாலே பல டிராபிக்கு, பல சூழ்நிலைகள், நெருக்கங்களை தாண்டி தான் போக முடியும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. வாகனத்தில் போனால் பல சூழ்நிலையை தாண்டி போகணும். இன்னார் வாகனத்தில் வாரம் ரோடெல்லாம் கிளியர் பண்ணி போடுங்கன்னா போடுவாங்க இல்லை. ஆமென். 1000 டிராபிக், 1000 வண்டிகள், 1000 தடைகள். ஒரு தான் அங்கேருந்து இங்கே நீ ஓடுவான், இங்கேருந்து ஒரு தான் அங்கே நீ ஓடுவான். சோத்திரம். எல்லா இடத்துலையும் பிரேக்கில் ஓட்டுற பதில் ஆக்சிலேட்டரை போட்டுட்டா
தூக்கிறவன. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து தான் வண்டி ஓட்ட வேண்டி இருக்கு. இதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. பல சம்பவம் உன் வாழ்க்கைக்கு எதிராய் கடந்து வரும். ஆமென், ஆமென். பல போராட்டங்கள் கடந்து வரும். ஆமென். பல தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும். குடும்பத்துக்கு நீ பல துக்கத்தை நீ அனுபவிக்க வேண்டிய வரும். உன் பிள்ளைகள் மூலமாய், குடும்பத்தார் மூலமாய், உன் சொந்த பந்துக்கள் மூலமாய் பல நெருக்கங்களை நீ அனுபவிக்க வேண்டிய வரும். அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறது நீ அறிய முடியும். தேவ சத்தம் கேட்க முடியும். முழங்கால் படியிட்டு ஒரு துளி கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தை நீ மடித்தாய் என்றால் அல்லேலூயா, மறுசனம் அவருடைய கரம் உன்னை தேற்றுவதை உணர முடியும். நீ ஜெபிக்கும் போது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர். கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய வார்த்தையினால் தைரியப்படுத்துகிறவர். வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாயா? ஆமென். பாவத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாயா? உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஓ வாலிப தம்பி தங்கச்சிமார், வாலிபத்தில் உன் மனம் போல நீ வாழ்ந்து விடாதே. வாலிபமா இருந்தாலும் வயோதிபமா இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மயக்க அநேக காரியங்கள் இருக்கும் வாலிபத்திற்கு நேராய். ஆமென். பல நிலையில் உன்னை திசை திருப்பும். நீ வசனத்தை கேட்டுக்கொண்டு போவாய். ஆமென். சந்தோஷமாய் போவாய். நல்லா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், உண்மையா இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் நல்லா படிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுத்தாத வாழ்வதை நினைத்துக் கொண்டு போவாய். நீ நினைத்துக் கொண்டு போகும் போதே 1000 பிரச்சனைகளை சத்துரு உன்னுடைய கண்களுக்கு முன்பே கொண்டு நடத்தும். எதற்காக? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு பிரவேசிக்க கூடாது. நீ எங்க போனோம்? அக்னியும் கந்தகமிர கடல் நீ தள்ளப்படணும். இரண்டாம், அக்னியும் கந்தகமிர கடல் மனுஷர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அல்ல, சாத்தானுக்கு அவனுடைய தூதர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். ஆமென். சாத்தான் யார்? தேவனுக்கு எதிரானவன். ஆமென். தேவனுக்கு எதிரான பிசாசானவன். அல்லேலூயா. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு நேர பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை பல காரியங்களை அவர்களுக்கு நேர காட்டி திசை திருப்புவதே அவனுடைய ஒரே ஒரு எண்ணம். இவன் சர்ச்சைக்கு ஒழுங்கா போறானா? இவன் சர்ச்சைக்கு ஒழுங்கா போறாளா? பரிசுத்தமா வாழ்றானா? பரிசுத்தமா வாழ்றாளா? ஜெபிக்கிற அப்படியா? பைபிள் படிக்கிற அப்படியா? உண்மையா இருக்கிற அப்படியா? விடக்கூடாது. ஆமென். என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இவனை எப்படியாவது, இவளை எப்படியாவது என் பக்கம் இழுக்கணும் சத்துரு திட்டம் போடும். அவன் பக்கம் உன்னை திருப்புவதற்காகத்தான் பல பாவங்கள், பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் உனக்கு நேர கொண்டு வருவார். ஞானமா இருக்கணும். ஆமென். எதுவும் தற்காலிகம். அல்லேலூயா. எதுவும் தற்காலிகம். ஆமென். தற்காலிகம் அந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று அல்லேலூயா உனக்கு விடுதலை, சமாதானம், பரலோக வாழ்வை கொடுக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு நீ வாழ்வாய் என்றால். ஆமென். மத்திய ஆகாயத்தில் அருமை ஆண்டவரை இயேசு வரும்போது உன்னுடைய சரீரமும் மரணமும் அடங்கும். ஸ்கூல்ல வாலிபர்களாய் படிக்கிற தம்பி தங்கச்சியும், அதுக்கு ஒரு காலேஜில் படிக்கிறவங்க உங்களுக்கு சொல்றேன், அது படித்து நீங்க நிற்கலாம். திடீரென்று இயேசு ஒரு நாள் வருவார். அது ராத்திரியா இருக்கலாம், அதிகாலையா இருக்கலாம், பகல் வேளையா இருக்கலாம். அது சொல்லப்பட்ட சாயங்காலமோ நடுராத்திரியோ அதிகாலையோ பகல்லையோ எப்பவுமே இயேசு வருவார். நம்முடைய நாட்டுக்கு பகல் வேளையா இருக்கலாம், அமெரிக்காவில் இப்ப இரவு நேரம். அழகா சொல்லியிருக்கார். அல்லேலூயா. எப்பொழுதா இருந்தாலும் ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ ஒரு நாட்டுக்கு அது என்ன நாள்? இரவு நேரம். 2 பேர் வயல்ல வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு அது என்ன வேலை? பகல் வேலை. ஏந்திரம் அரைக்கிற ஒரு 2 பேர் அரைந்து கொண்டிருப்பாங்க. ஒரு யாரு? 2 சபை ஸ்திரீகள் சாயங்கால வேலையா இருக்கும். தேவன் அழகா சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் இயேசு வரும்போது ஆமென், ஒருவர் கைவிடப்படுவார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். யார் கைவிடப்படுவார்? ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தது. உலகத்தில் மனுக்குலத்தின் பாவங்களுக்காய் அனைவருடைய தண்டனை தாமே ஏற்றுக்கொண்டு ஆமென், சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே ஆமென். பாடுபட்ட இயேசு எனக்காய் பாடுபட்டார், என் பாவத்திற்கு அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று யார் விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். காலேஜில் படிக்கிறாங்க, மாணவர்களா இருக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க. என்ன இந்த பையன் இந்த பொண்ணு யார்கிட்டும் எதுவுமே பேசுறதில்லை, தேவைக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாப்படி. யார்கிட்ட சண்டை போட்டதும் பார்க்கல, கவனி, கிட்ட வந்து பேசுறதும் பார்க்கல, ஒழுங்கினமாக இருந்ததும் இல்லை, நேர்மையா இருக்கிறாப்படி, உண்மையா இருக்கிறபடி, பரிசுத்தமா இருக்கிறபடி. இவனை நம்ம திசை திருப்ப எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குற முடியல என்று உன்னை பார்த்து ஏளனமாய் கிண்டலாய் பேசுறாங்கன்னா நீ சந்தோஷமாயிரு. திடீரென்று ஒரு நாள் ஹல்லேலூயா இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார். மறுநாள் பரபரப்பாக நியூஸ்லையும் ரேடியோவிலையும் டிவிலையும் பேப்பர்லையும் நியூஸ் வரும். ஒரு இடத்தில் கடத்தூர்ல, இன்னும் இடத்துல சர்ச்சுக்குள்ள ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் பேர் காணாமல் போய்விட்டார். படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க சிலரை காணவில்லை. அநேக கல்லறை என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுமே இல்லை. பரபரப்பாய் பேசப்படும். பெங்களூர் சிட்டியில பயங்கர விபத்து. காரணம், வாகனம் ஓட்டிக்கொண்டு சென்றவர்களை காணவில்லை. வாகனம் பாதி வழியில் நின்றது, மற்ற வாகனம் ஒன்று மோதினது. சென்னையில் பயங்கர விபத்து. சொல்லுவான், சுமார் 1500க்கு அதிகமான இடங்கள்ல விபத்து. என்ன? வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்றவர்களை காணவில்லை. வாகனம் டிராபிக்கில் நின்றது, மற்ற வாகனங்கள் அங்கு இடித்து நொறுக்கப்பட்டது. அங்கு ஒரு விமானம் விழுந்தது கடல்ல. இங்கு விமான விபத்து. காரணம் என்ன? பிளைட்டை ஓட்டிக்கொண்டு சென்றதான பைலட்டை காணவில்லை. ட்ரெயின் விபத்துகள். ஏன்? கண்ட்ரோல் பண்ண முடியாம அது போயிடுச்சு. டிரைவர் எடுத்துக் கொள்ளப்பட்டா. ஆமென், ஆமென். அப்பதான் பார்ப்பாங்க, நம்ம கூட படிச்சுட்டு இருந்த இந்த பையன், நம்ம கூட படிச்ச இந்த பொண்ணு, ஆனா நம்ம எவ்வளவு கிண்டல் அடிச்சோம், எவ்வளவு கேவலமா பேசணும். சச்சி அவன் ஸ்கூலுக்கே வரலையே, என்னாச்சு? ஐயோ, அவனும் காணாம போயிட்டான். அப்பதான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் சொன்னது நடந்தது. இந்த கூட்டத்துல நீ ஒரு நபராய் இருக்கணும். வாலிப தம்பி தங்கச்சிமா, இன்று உனக்கு நேராய் உன்னை ஆசை காட்டி உன்னை மோசம் போக்குகிற பாவங்களில் மயங்கி விடாதே. ஒருவேளை நீ அப்படிப்பட்ட நிலையில் எதிராக விழுந்திருக்கிறாய் என்றால் கதவை ஆண்டவரை நோக்கி அழு. ஆண்டவரே, என் வாழ்க்கை கேவலமாக இருக்கிறது, நான் பாவத்தில் புரைந்து கிடக்கிறேன், என்ன தயவாய் மன்னி, என்னுடைய மகனாய் மகளாய் மாற்றுமப்பா. எனக்காக சிலுவை இரத்த சிந்தினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அடிக்கப்பட்ட இடத்தில் நீ சிலுவையில் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்று. ஆமென். என்ன நீ ஒப்பு கொடுத்து இப்ப ஜெபிப்பாயேட்டா, உன்னுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். ஏதோ சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20 கடைசி வசனத்தை வாசிப்போம். நல்ல கவனிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எங்க எழுதப்பட்டவனாய்? சத்தமா எல்லாம் சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்தில், பரலோகத்தில். ஆமென். தேவனுக்கு முன்பதாக
ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார், அவர் சிந்தின ரத்தம் எனக்காய் சிந்தினார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்காய் அடிக்கப்பட்டார். இயேசுவே நான் பாவி, மன்னி என்னை உம்முடைய மகனாய் மாற்றும், என் உள்ளத்தில் வாரும் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ உடனடியாக அவர்களுடைய பெயர் எங்க எழுதப்படுது? தேவனுடைய சிங்காசனத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தின் பெயர் தான் என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். எதற்காக? நித்திய ஜீவனுக்குரிய ஜீவனை பெற்றவர்கள், நித்திய ஜீவனுக்குரிய தகுதியை அடைந்தவர்கள். ஹல்லேலூயா! அது எப்பொழுது உனக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஜீவன் உண்டாகிறது? ஏதோ சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அந்த எப்போ உனக்கு சிலுவையில ஜீவனை விட்ட, ஆமென், உனக்கு சிலுவையில் இரத்தத்தை சிந்தனை, ஆமென், உனக்கு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த, ஆமென், இயேசுவை நீ எப்ப ஏற்றுக்கொள்கிறாயோ அப்ப நீ ஜீவன் பெற்றவனாய் மாறுகிறாய். அதே நேரம் ஹல்லேலூயா, ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்படுகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்க? அக்கினி கடல். அக்கினி கடல் நிலை உனக்கு தெரியுமா? அதாவது நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பரலோக வாழ்வும் நித்தியம், நரகத்தின் வேதனையும் நித்தியம். புரியுதா இல்லையா? பரலோக வாழ்வு நித்தியம். நித்தியம் என்றால் என்ன? முடிவில்லாதது. நரகத்தின் வேதனையும் முடிவில்லாதது. புரிந்து கொள்ளுங்க. இந்த சரீரத்தில், மாமிச சரீரத்தில் யாரும் பரலோகத்திலும் போறதில்லை, மாமிச சரீரத்தில் யாரும் நரகத்தில் போறது. நரகம் எப்படி? அக்னியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற இடம். அந்த இடம் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது? சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு ஆயத்தப்படுத்தது. ஆமென். அவன் உன்னை ஏமாற்றி, ஷோ காட்டி, அழகை காட்டி, கவர்ச்சி காட்டி உன்னை அவனுக்கு நேராய் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க காரணம், அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல ஒன்ன கொண்டு போறது. வேதம் சொல்லுகிறது. ஆமென். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கும், அது விரிவா இருக்கும். அதன் வழியே போகிறவர்கள் அநேக. ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சொல்ல புரியுதா? நல்லா கவனிக்க. கேட்டுக்கு போகிற வாசல் அப்படி என்றால், நரகத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்காம்? விரிவா இருக்கு. அப்படி என்றால் நெருக்கம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் போவாங்க, திறந்து கிடக்கு. அப்படி என்றால் எதுவும் செய்யலாம், விசாலம். எப்படி வாழலாம், எதுவும் பேசலாம், எதுவும் சிந்திக்கலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம், விசாலம். ஆனால் அதன் முடிவு எங்க? அழிவு, நரகம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கு. அப்படின்னா கொஞ்சம் கடுமையான ரூட்டு. எப்படிப்பட்ட ரூட்டு? சத்தமா சொல்லு. நீ பக்தியா இருந்தா உன் கூட படிக்க கிண்டல் அடிப்பானா இல்லையா? சொல்லு. நீ ஒருத்தன் உன்னை பார்த்து வளைஞ்சதுன்னு கட்டாத பேசுறான், பொய் பேசுறான், கேவலமா பேசுறான், அவன் காதலிக்கிறான், அங்க கண்ணை சுமிட்டுறான், எங்க சுமிட்டான், அந்த பொண்ணு அங்க பார்க்குது, இந்த பையன் இங்க பார்க்கான். இதை பார்த்து நீ பார்க்காம, நீ கண்டுக்கிடாம நீ உன் பாட்டில் போறன்னா உன்னை பார்த்து மற்றவங்க கிண்டல் அடிப்பாங்களா இல்லையா? அடிப்பாங்க. இதுதான் என்னது? இடுக்கம். பரிகாசிப்பாங்க. என்ன நீ வேணா, இந்த பையன் எப்படி இருக்கிறான், பெரிய சாமியார் ஆகிட்டானோ? சாமியார் அவன் மாதிரிலாம் தப்பாக நடப்பான், அதை விடு. பாதிரியார் ஆகிட்டானோ? அதுலேயும் நிறைய பிரச்சனை கிடக்கு. அல்லேலூயா. என்னப்பா இவன் என்னதான் நம்ம கிண்டல் அடித்தாலும் என்ன பேசினாலும் நம்ம வலையில் விழமாட்டான் போட்டிருக்கேன், இதை எப்படியா நம்ம வலையில மாட்ட வைக்கணும்னு திட்டம் போடுவான். அதுக்காகவே சத்ரு என்ன செய்வான்? வலை விரிப்பான். உனக்கு வாலிப தம்பிமாரா இருந்தா ஏதாவது பொம்புள்ள பிள்ளைகளை வச்சுதான் வலை விரிப்பான்.
பார்த்து நட, மேலே பார்த்து நடக்காத. பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் உனக்கு முன்னாடி வாலிப பசங்க வலை விரிப்பான். எதற்கு? எங்கே கொண்டு தள்ள? அக்னியும் கந்தம் கடவுள் பிசாசு செய்கிற சதி. இது புரிந்து கொள்ளணும். இது தற்காலிக வாழ்க்கை, அழிந்து போகிற வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, நரகத்துக்கு கொண்டு போகிற வாழ்க்கை. நீ அதிலிருந்து விலகி உன்னை காத்து கொண்டவன கிண்டல் அடிக்கிறான, கவலைப்படாத. பரிகாசிக்கிற கவலைப்படாத. கேவலம் பேசுற கவலைப்படாத. ஹல்லேலூயா. ஆனால் உன்னை கிண்டல் அடிக்கிறவன் அக்கினி கந்தவர கடலுக்கு போவான். அதை சகித்து உண்மையாய் கர்த்தருக்கு வாழ்கிற நீ பரலோக கடல் சொல்ற. பரலோகத்தில் போகும்போது நான் நினைக்கிறேன் உன்னை கர்த்தர் கூப்பிடுவார். நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் வாலிபத்தில் பக்தியா வாழ்ந்தவர்களுக்கு தேவன் ஒரு மேன்மையான ஒரு கனம் கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன். என் வாலிபத்தில் பக்தியாக நடப்பது ரொம்ப போராட்டமான காரியம் இல்லையா? ஆண்டு மகனே இங்க வா கூப்பிடுவார். வாலிப தம்பிமாரும் தங்கச்சிமாருக்குள்ள எத்தனை நம்பிக்கை இருந்தால் பரலோகத்தை கட்டாயம் போகணும்ல, கைது போகலாம். சரி, வெஹிக்கிள் போகலாம். அதாவது இதுவரை ஒரு வேலை உங்கள்கிட்ட குறை இருக்கலாம், எனக்கு தெரியாது. வளைஞ்சு வளைஞ்சு ஓடலாம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவர் எனக்கு அந்த அழிவின் வாழ்க்கை வேண்டாம், என்னை மன்னிச்சிருக்கப்பா, என் மனம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் என்னுடைய பிள்ளையா மாற்றுமாப்பா. எனக்கா சிலுவையில் மரித்திருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையில் எனக்காக நான் விசுவாசிக்கிறேன். என்னை மன்னியும், நான் இன்று முதல் உமக்காய் வாழ தீர்மானிக்கிறேன் என்ற தீர்மானம் எடுத்தாலே நீ கர்த்தர் உன்னை அரவணைக்க பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே உன் பெயர் எங்கே எழுதப்படுது. அதான் சொன்னேன், இதுவரை ஒருவேளை நீ ஒருவேளை விளையாட்டுத்தனமா இருக்கலாம், என்ன எப்படி வாழ்ந்து எனக்கு தெரியாது. இன்னிலிருந்து ஒரு மனம் திரும்ப, மனம் திரும்பி ஏசப்பா அப்பா என் வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டப்பா, நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டப்பா, நான் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுட்டேன். ஆண்டோட சொல்ல என் ஒரு முறை மன்னிச்சிருந்தேன். நான் ரெண்டு முதல் உமக்காக வாழ்வேன், இன்று முதல் உமக்காய் வாழ்வேன் அப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆமென். மன்னி அடுத்த ஞானஸ்நானம் எப்பமோ அப்பதான் ஞானஸ்நானம் என்று நீ ஒப்பு கொடுத்த அழுது ஜெபித்து பாவத்தை அறிக்கையிட்டேன்னா உடனே உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டது. பரலோகத்தில் எழுதப்பட்டது. பக்தியா பரிசுத்தமா வாழ கிண்டல் அடிப்பா கேலி பண்ணுவான். ஆண்டு பரலோகத்தில் நீ போகும்போது கூப்பிடுவார், மகனே இங்க வா, உன்னை கேலி பண்ணானே, கேலி பண்ணால கிண்டல் அடித்தார் இல்லையா, அவளை பாரு. நான் நினைக்கிறேன் அக்கினி கந்தவர கடலை வேதனைப்படுறான், அங்கிருந்து வெளியே வரப்பட முடியாது, காலாகாலமாய் வேதனைப்படணும். நீ அவர்கள் சொல்லுக்கு நீ மனசை விட்டு கொடுக்க உன்னை காத்து கொண்டதனால் நீ என்னுடைய ராஜ்யத்தை நீ வந்திருக்கிற பாத்தியா. கர்த்தர் காட்டும் போது புரிந்து கொள்வாய். ஐயோ, நான் பக்தியாய் வாழாமல் என் மனம் போல நான் வாழ்ந்திருந்த என் நிலைமை என்னமாயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாரு. இன்று நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்தது. ஆமென். இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்று இயேசு உன்னை பார்த்து கை நீட்டி கேட்கிறார், மகனே மகளே, உள்ள வாழ்க்கையை ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:8 வாசிப்போமாக. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் கடல்ல என்ன செய்வார்கள், பங்கடைவார்கள்.
எவ்வளவு ஒரு இணையான ஒரு இடம். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இன்று உயிரோடு அதை சொல்லுகிற பாருங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 50 முதல் வாசிப்போமாக. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இந்த மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது. நல்ல கவனி. ஆமென். அல்லேலூயா. இந்த மாமிசம் இரத்தமும் எங்க சுதந்திரிக்காது? தேவனுடைய ராஜ்யம் போகாது. இது என்னது? அழிவுள்ளது. அழியாமையை தெரிந்து கொள்ள கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படும். ஹalleluya. அப்போ வேற சொல்லு அடுத்த வசனம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது, அப்படி நாம் மரிப்பதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்துவோம். ஹalleluya. என்ன ரூபமாக்கப்படுவோம்? அதமா சொல்லுவோம். அங்க நேரமா வாசித்தோம், அழிவுள்ளது. ஆமென். அந்த மறுரூபம் தேவ ராஜ்யத்துக்குரிய சாயலுள்ள சரீரம். அதுக்குள்ளது அழியாத சரீரம். என்ன சரீரம்? இயேசு பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்து கடைசியில மரிக்கும் போது அவருடைய சரீரம் என்ன சரீரம்? அழிவுள்ளதா இருந்தது. அழிவுள்ள சரீரம் இல்லாத தேவன் நமக்காய் அழிவுள்ள சரீரம் உடையவராய் பூமிக்கு வந்தார். அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர் தெழுந்தார். ஹalleluya. அதுக்கப்புறம் அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது? அழியாத சரீரம். அந்த சரீரத்துக்கு பைபிள்ல ஒரு பேர் சொல்லுது, மகிமையின் சரீரம். என்ன சரீரம்? மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் எது? பரலோகத்துக்குரிய சரீரம். அந்த மகிமையின் சரீரம் எது? இயேசுவின் சாயல் எப்படியோ, தேவன் தூதருடைய சாயல் எப்படியோ, ஹalleluya, அது போன்ற சாயல். ஆமென். அந்த சரீரத்திற்கு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தால் உள்ள என்ன செய்யணும்? வர முடியும். அப்படின்ற அழியாதது தேவராஜ்யத்துக்குரிய சரீரம். அதே போல அப்படி என்றால் அழியாதண்டா அந்த சரீரத்துக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை, அழிவு இல்லை, முடிவில்லை. ஆமென். நம்ம ஆண்டவர் முடிவில்லாதவர். ஆமென். அவரோடு கூட என்றென்றைக்கு நாம் வாழ்வோம். நரகத்துக்கு போறவங்களுக்கும் என்னது? அழியாத நரகத்துக்குரிய சரீரம் கிடைக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? மாமிச சரீரம் என்றால் அக்கினியில் என்ன ஆயிரும்? வெந்து போயிடும். இது வேகம், அழியாது. வேதனை இருக்கும், அழியாது. காலம் பூரா என்ன செய்யணும்? கதறிட்டு ஐயோ ஆண்டவரேன்னு கதறுவாங்க. அக்கினியில் வேதனைப்படுகிற இடம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலாகாலமாய் வேதனைப்பட்டு அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் என்று உனக்கு நிலக்கத்தர் கரத்தை நீட்டினார். உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டதான். ஆமென். ஹalleluya. நீ அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க உனக்காய் என் ரத்தத்தை சிந்தினேன். என்னை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்வாய் என்றார். இந்த அந்த ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகம் பெயர் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் மாம்ச சரீரத்தில் உள்ள ஒண்ணு இல்லை, மர்மையின் ராஜ்யம். இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்க. ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், ஏன் நான் நிதானமா இதை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அநேகருக்கு வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையின் முடிவை பற்றியும் அநேகருக்கு தெரிவதில்லை. வாலிபர்கள் அநேகர் இது புரியாமல் தான் கண்ணை மூடிட்டு ஓடுறாங்க. கவர்ச்சிகளை பார்த்து ஓடுறாங்க, ஆசா பாசத்தை பார்த்து ஓடுறாங்க, சிற்றின்பத்தை பார்த்து ஓடுறாங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமென், இவைகள் எல்லாம் முடிந்து போகும். ஆமென். ஹalleluya. ஆமென்.
அத்தன் பாடு. மகிமை மேல் மகிமை அடைவே, வானவர் சாயலை அணிந்து கொள்வே. மகிமை மேல் மகிமை அடைவே, வானவர் சாயலை அணிந்து கொள்வே. அத்தனான சரியான ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்த சரீரமாய் மாற்றப்பட்ட நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகும். அதற்கு ஒரே வழி, மனிதனாய் பூமியில் வந்த சிலுவை பாடுகளை சகித்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு சிந்தின இரத்தம், ஆமென், பாவங்களை கழுவி சுத்திகரி இரத்தமாய் அந்த ஆண்டவருக்காக உன்னை இருதயத்தை திறந்து கொண்டு அதில்தான் ஆண்டுடைய வருகை நான் மிகவும் சமீபம். அதற்கு முன்தான் நாம் முதல்ல வாசித்தோம் அல்லவா, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதிருக்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும்போது என்ன செய்யாத, பயப்படாத. ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா! என்னதான் யுத்தம் உலகத்தில் நடந்தாலும் என் இயேசு சொல்லிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவுடனே வராது என்றார். அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். ஆமென். இன்று எழும்பி இருக்கா இல்லையா? அடுத்தது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி. அடுத்தது, பஞ்சங்கள் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நடக்கிற அனைத்து சம்பவங்களும் வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்தார். இவைகள் நமக்கு கூப்பிட்டு சொல்லுகிறது என்னவென்றால், இனி காலத்தில் ரோமன்ல அழகா சொல்லப்பட்ட அதனுடைய 13வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம்.
நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அதை பார்க்கல இப்போ அதிக சொல்ல புரியுதா இல்ல? இயேசுவின் வருகை தள்ளி போகவில்லை. ஆமென். வருகை அவர் வருவேன் என்று சொன்னவர் வருவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல ஹல்லேலூயா அந்த நாளுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீ நடந்து போகும்போதா இருக்கும், அல்லது வாகனத்தில் போகும்போதா இருக்கும், அல்லது படுத்து தூங்கும் போதா இருக்கும். ஆமென். இயேசு வருவார். ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய 14வது வயதில் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆமென். அன்றைக்கு கேட்டது இதுதான், இயேசு சீக்கிரம் வர போறார். புளிய மரத்தில் உட்கார்ந்துட்டாங்க. இந்த பெரிய மகன் இன்னைக்கு உயிரோடு என்னோட 2 வயசு அதிகம் இருக்கு. ஜான்சே, இயேசு சீக்கிரம் வர போறாருன்னா அப்படி. ஒரு நாள் மக்கள் எல்லாம் பாவம் செய்து அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று ஜலப்பிரளயம் வந்தது. பேடைக்குள் பிரவேசித்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாம் அழிந்து போனாங்க. அதுபோல இயேசு வரப்போகிறார். அவன் சொல்ல 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 எப்படி அந்த வார்த்தை எனக்குள்ள கிரிச்சது தெரியாது. என்னதான் பலமுறை படிச்ச வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. பலமுறை பைபிள் படிச்சது. இயேசு வருகை படிக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நோவாவின் கால அழிவை பற்றி கேட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு திடீர்னு என்னோட டைரக்டா பேசுன மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்படி அழுதுட்டு புளிய மரத்துலேருந்து கீழே இறங்கிட்டேன். உடனே வீட்டுக்கு, என் வீட்டு அன்னைக்கும் என் வீடு ஒரு மொட்டை மாடி வீடு, சின்ன பருவத்திலே அந்த மாடி, அதுக்கு மேலே போய் முட்டி போட்டு ஆடுது, கதறுங்க. ஆண்டவரே நான் பாவி. 14 வயசுல நான் என்னங்க பாவம் செய்திருப்பேன்? இன்னத்த மாதிரி ஒன்றும் கிடையாது, மொபைலும் கிடையாது, கிவையிலும் கிடையாது. இன்னத்த மாதிரி கவனி, இன்னத்த மாதிரி எந்த பாவம் அன்னை செய்ய வாய்ப்பும் கிடையாது, சிந்திக்கவும் வாய்ப்பு கிடையாது, பார்க்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனா நான் அழுததான் பாவிக்கணும். நல்லா கவனி. என்னோட 14 வயசு நீ யோசித்து பார். இன்று எனக்கு 68 வயசு முடிய போகும். அப்ப அதுல 68 வயதுல 14 லெஸ் பண்ணிட்டு குறிப்பிட்ட ஆண்டு இத்தனை ஆண்டு கணக்கு போட்டு பாரு. அத்தனை ஆண்டுக்கு முன்ன ஹல்லேலூயா இன்ற போல அருவருப்புகளோ அநியாயங்களோ தவறான வால் போஸ்ட் கூட தவறான ஒரு காரியங்கள் அன்று இல்லை. ஆமென், ஆமென். அன்று தவறு செய்தா போய் பேசும். அம்மா அப்பா விட்டு அடிச்சு போடுவாங்க பயந்து. இதுதான் ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று வீட்டில் இருந்து எங்கள் அப்பா பைசாவில் ஏதாவது இருந்தேன்னா 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போய் சாக்லேட் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். இவ்வளோதான், வேற ஒரு வேலையும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பசங்களை கூட பால் அடிப்பேன் நல்லா, வேற ஒன்றும் கிடையாது. கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். கவனி, அன்னைக்கு ஏன் காது கேட்க கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு தினம் இல்லை. நான் நல்லா யோசிக்கிறேன். அல்லேலூயா. என்று வெளியே வந்தால் கெட்ட வார்த்தை தான் வெளியே வருது. மாட்டு சாணி வந்த மாதிரி இன்னும் எதை எடுத்தாலும் கெட்ட வார்த்தை தான். அன்னைக்கு பகல பூரா ஸ்கூலுக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், பால் விளையாடுவோம், எல்லாம் செய்வோம். காலைல எழும்பிட்டா ஏரியிலே போய் குளிக்க போறது, ஏரி ஆறுகள்லாம் குளிக்க போறது. எங்கேயுமே கெட்ட வார்த்தை சத்தம் கேட்க முடியாது. என் கிறிஸ்தவ மாவட்டம் அல்லவா? அல்லேலூயா. அப்படி வாழ்ந்த நாட்களை கைவது அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு இந்த உலகத்தை அழிக்க போகிறார் சொன்ன உடனே அந்த பயம் வந்து விட்டது. பயம் வந்து விட்டார் எனக்கு. உடனே ஓடுறேன், கண்ணீரோடு ஆடுது. நான் ஏதோ பெரிய பாவியாக நான் நினைக்கிறேன். அதே நினைப்ப ஏன் வந்தேன் எனக்கு தெரியாது. நான் பெரிய பாவி என்று கதறுகிறேன். ஆண்டவரே நான் பாவி.
எனக்காக இந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி நான் விசுவாசிக்கிறேன். பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை ரட்சித்தார். அந்த நாட்களில் எங்கள் சர்ச்சில் ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கு, காத்திருப்பு கூட்டம். அந்த 14 வயசுல என்ன பரிசுத்தம் நான் நிறைத்தார். அன்னி பேசி கத்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். சின்ன பையன் நான் 16 வயசுல என்ன ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஆமென் ஆமென். 16 வயசுல மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தேன். பாரம்பரிய கிறிஸ்தவன். பிறந்த 3ஆம் மாதம் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் வளர வளர சண்டே ஸ்கூலுக்குன்னு எல்லாம் போய் எடுத்து பக்கத்தில் இருந்த பெந்தைகோல் சர்ச்சுக்கு போனேன். பேர் கிறிஸ்துவ சபைக்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் ஒரு மைல் நடக்கணும். சரி, பக்கத்தில் சண்டே ஸ்கூலில் பாஸ்டர் எங்களை கூப்பிடான்னு எங்கள் அம்மா அப்பாலாம் அனுப்பி வச்சாங்க. நான் நிரந்தரமாக அங்குள்ள ஆளாக மாறிட்டேன். அல்லேலூயா. சிறு பருவத்தில் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். என்னை அபிஷேகித்தார். ஆமென். 16 ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா. அப்புறம் பெரிய சந்தோஷம். நேற்று சொன்னது போல இயேசு பற்றி யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். என் கையில் எப்பவும் கைப்பிரதி இருக்கும். ஆமென் ஆமென். நான் சொன்னேன் சிறு பருவத்தில் சுவிசேஷத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பெரிய பாஸ்டர்ஸாக இருக்கிறேன். அப்படி கர்த்தர் மாற்றினார். எந்த பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கெட்ட வார்த்தை குரலும் இன்றைய காலத்தை போல கேள்விப்படவோ பார்க்கவோ முடியாத அந்த காலத்தில் நான் பெரிய பாவி என்று கதறினேன். இயேசு என்னை மாற்றினார். இத்தனை வருஷ காலமாய் கர்த்தர் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறேன், இயேசு சீக்கிரமா வரப்போகிறா. ஐயா, எனக்கு சலிப்பு வரலையா? ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்லயே நான் இதை கேட்டுட்டு இருக்கிறேன். எதுக்கு இதை கேட்கணும்னு நான் என்ன செய்யல, நினைக்கவே இல்லையே. ஐயா, என்றைக்கும் அந்த சத்தம் புதிதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இயேசு வருகை சமீபமா இருந்ததை பார்க்கிறோம். இப்ப எனக்கு அது அதிக சமீபம். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்களில் நான் மரித்து போயிருந்தால் என்று நான் பரலோக ராஜ்யத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காணப்பட்டது. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு நம்பிக்கை, நான் சின்ன பையனா இருக்கிறேன், என்ன என வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் என்றைக்கும் மரிக்கலாம், என்றைக்கும் எதுவும் நடக்கலாம். ஹல்லேலூயா. எப்ப என் கண்ணை மூடினாலும் பரலோகத்து போவேன். இதுவரை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு வருகை என்ற நான் பழையதான் நினைக்கல. அன்னைக்கு கேட்டேன்னா இன்னைக்கு எதுக்கு அப்படி நினைக்கல. இன்றைக்கு இயேசு வருதுன்னு சொல்லி நிறைய நாளாக சொல்ல இயேசு இன்னும் வரமாட்டாரா இருக்கணும். சிலரை போல என்ன செய்யல, ரெஸ்ட் எடுக்கல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்க காரணம் ஹல்லேலூயா. உங்களை போல கொஞ்சம் பேர் அந்த ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக மறந்து விடக் கூடாது. இங்க வந்திருக்கிறீங்களே, எனக்கு ஆயுசை கர்த்தர் கொடுக்கல. ஒருவேளை என்ன இந்த நோக்கத்தோடு தான் ஐயா உயிரோட வச்சிருக்கிறார். அண்ணன் நான் மரித்திருந்தா இங்க வந்திருக்க முடியுமா? புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனை கர்த்தர் பூமியில வைத்திருக்கான ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். என்னை உயிரோடு வைத்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு உன்னை நீ ஒப்புக் கொடுக்கணும். ஆமென் ஆமென். நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞானம் ரட்சிக்கப்பட்டா, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க, எத்தனை பேர் ஞானம் எனக்கு ஞாபகமே இல்லை. கணக்கு என்கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகும்போது ஒரு கூட்ட ஜனங்களை நிற்பாங்க. எவ்வளவு உலகத்தை அசைத்த பெரிய பரிசுத்தவான்கள், பல கோடிகளை ரட்சிப்புள் வழி நடத்துறவங்க அங்க வருவாங்க. நான் கொஞ்சம் பேர் ரட்சிப்புள் வழி நடத்த நபராட்டு, சின்ன ஒரு நபராட்டு அங்க நிற்பேன். ஆனா உனக்கு தேவன் காலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து நீ தீர்மானிக்கணும், என் இயேசு இன்று வரை என்ன உயிரோடு வைத்திருக்கிறார். இனி எத்தனை காலம் என்று தெரியாது. அதற்கு ஒரு கூட்டம் மேல ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் போகும்போது அவர்களுக்கு காணப்பட வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு வேணும். அப்போ சில
சிறு பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசு வருகை சமீபம்னு கேட்டதான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டுகிட்டே இருந்தேன். வெளிநாட்டிலும் போய் கேட்டேன். இன்னைக்கு நானும் கேட்குறேன், நானும் பேசுகிறேன். ஆனால் இதுவரை இயேசுவின் வருகை தாமதித்து விட்டது நான் நினைச்சது கிடையாது. என் தாமதம் அல்ல, ஹல்லேலூயா, என் பார்வைக்கு தாமதம் என்றால் உங்களுக்காக இந்த நாளை நீட்டியிருக்கிறேன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், அவர் எப்பவும் வரலாம், அல்லது எப்பவும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவும் உண்டு ஏற்படும். எப்போ எது நடந்தாலும் அங்கே போறதுக்கு நீ ஆயத்தப்படும். எல்லாரும் எழுந்து நடப்போம், எல்லாரும் எழுந்து மீதில் இயேசு ராஜா வேணும் மாறாயே, இயேசு ராஜா வேணும் மாறாயே, ஆயத்தம் உள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவனில் மாறாயே, ஆதாயம் சேர்க்க அவனில் மாறாரே, மீது இயேசு ராஜன் வேணும் மாறாரே, மீது இயேசு ராஜன் ஆண்டவர் தாமே ஆச்சரிப்போடு அவனில் வாராரே, ஆண்டவர் தாமே நீண்டவரோடு மேலோமே செல்ல மேதினியில் விடுவார், நீண்டவரோடு மேலோமே செல்ல மேதினியை விடுவார், மீது இயேசு ராஜன் வேணும் மாறாரே, கண்கள் எல்லாரும் மூடியிருக்கும். ஒரு காரியத்தை கேட்கிறேன். இன்று இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் கூப்பிட்டு சொல்வது என்னவென்றால், மனிதனே, இயேசுவின் வருகை மிக சமீபம். மனிதனே, அவர் வருகைக்கு முன் ஒருவேளை நீ இந்த பூமியிலிருந்து போய்விடுவாய். உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இன்று மரித்தால் அல்லது இயேசு இன்று வந்தால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொல்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா?
ஐயோ இல்லை, என் வாலிபத்தில் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், என் மனமோடு நான் எதையோ செய்து விட்டேன். நான் இன்று மனம் திரும்பி என் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஒரு நபராய் காணப்பட வேண்டும். இயேசுவே மன்னியும். நான் வருகிறதான நாட்கள் நடக்கிற ஞானஸ்தானத்தை நானும் ஞானஸ்தானம் பெற்று உடைய பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன். என்னை மன்னித்து உடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க யாராவது இருக்கிறீர்களா? எல்லாரும் கண்கள் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் வலது கையை மேல தூக்கலாம். வாலிப தம்பி தங்கச்சி, இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், உன் மனம் போல வாழ்ந்திருக்கலாம். இன்று இயேசு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். மகனே, நீ எனக்கு தேவை, என்னை ஏற்றுக்கொள், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை நான் தருவேன் என்று சொல்லி உன் கரம் பிடிக்கிற ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்வது? உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்கள். இயேசு யாருக்கு இயேசு வேண்டும்? பல கரத்தை பார்க்கிற கைகளை கிடப்படுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கரத்தை தூக்கின நீ இயேசுவிடத்தில் சொல், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், நான் பாவியான மனுஷியப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், நான் அழிந்து நரகத்துக்கு போய்விடக் கூடாது, நான் உமக்கு நிறுவனத்தை திறந்து தருகிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் என்னை மாற்றும், இன்று முதல் நான் உமக்காய் வாழ என்று நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள். என்னை மன்னியும் இயேசுவே சொல்லுங்கள், என்னை மன்னியும், எனக்காக நீ சிலுவையில மரித்தி இரத்தம் சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கூப்பிடும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாளிலும் உங்களுடைய சமூகங்கள் கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தருக்கு உதவி செய்கிறப்பா. கடைசியாக அன்பு ஆண்டவரே, எதிர்பாராத விதமாக இன்று இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், இயேசு எதற்காய் வந்தீர், இனி எதற்காக வரப்போகிறீர் என்பதை பற்றி, இந்த வாழ்க்கையின் முடிவு எங்கு, உன் பயணம் எங்கே என்றும் நாளிலே கர்த்தருடைய ஆவியான பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் தங்கள் இருதயங்களை இயேசுவுக்கு திறந்து ஒப்பு கொடுத்தார்களோ அவர் வாழ்க்கையில் இன்றைக்கே தேவன் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை கட்டளை இடுவீராக. ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களாய், தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. வருகிற நாள் மிகவும் சமீபம் அல்லவா? யானோ தானோ என்று வாழ்ந்தீர்கள் வாழ்க்கையை நாங்கள் முடித்து விடாதபடி எதிர்பார்ப்போடு வாழ்ந்த வாழ்க்கையை முடிக்க கிருபை தருகிறார். சமாதானத்தோடு அனுப்பு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.